அருண் பாண்டியன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், கோவளம் போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன்னுடைய பையனை காணும் அப்படின்னு சொல்லி, காலேஜுக்கு போன பையன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அதே நேரத்தில் வந்து அக்ஷரா ரெட்டி வந்து தன்னுடைய திருமண பத்திரிகையை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள லாக்அப்பில் வந்து தங்கத்துறைன்னு ஒரு திருடனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நிறைய பொருள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொருள்லாம் வந்து திருடு கொடுத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் வந்து ஒரு லேப்டாப் இருக்குது. அதில் வந்து நம்ம மூணாறு ரமேஷ் நடிகர் அவர் வந்து ஏட்டையாவை ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ரோல் இந்த கதையில் அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த லேப்டாப்பை வந்து சுட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம பையன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் வருது. ஆனால் அந்த லேப்டாப்பின் மூலமாக ஒருத்தன் வந்து உள்ளே வந்து பேசி இவர்கிட்ட இந்த டோட்டல் போலீஸ் ஸ்டேஷனை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துடுறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி குண்டு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து என்னென்னா, இந்த படத்தில் ஒரு கிட்டத்தட்ட 3 கதைகள் ஒரு மையப்புள்ளியில் வந்து இணையுது. ஒன்று வந்து அருண் பாண்டியனுடைய பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அந்த வினோதினின்னு ஒரு ஜஸ்டிஸ் வந்து ஒரு பழைய கேஸை விசாரிக்கிறதுக்கு இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அக்ஷரா ரெட்டி கல்யாண பத்திரிகை கொடுக்க வர்றாங்க. திருடனை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. திருடன பொருள்லாம் வந்து இங்கே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த 3 கதையும் எந்த புள்ளியில் சந்திக்குது அப்படிங்கிறத இங்கே மர்மம் முடிச்சு.